வத்த குழம்பு வைக்கிறதுக்காண்டி வத்தல் வந்து சுண்டை வத்தல் 2 குத்து இருக்குது. அதுக்கு தேவையானது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கு. 2 தக்காளி, அதில் 1.5 தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கு. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 250 பொடி வெங்காயம், இந்த தக்காளியில் ஒரு 1/2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கு. கருவேப்பிலை, ஜீரகம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு வத்தலை வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சுண்டை வத்தலை வறுத்து எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வத்தலை வறுத்து எடுத்துருக்காங்க. ரொம்ப கருவிடாமல் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 1/2 கரண்டி ஜீரகம் சேர்த்துருக்காங்க. வெங்காயத்தை சேர்த்துருக்காங்க, பொடி வெங்காயத்தை. கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. வதங்கட்டும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே மசாலையை எடுப்போம். வத்த குழம்புக்குள்ள மசாலையை இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ அது கூட பூண்டு சேர்த்துருக்காங்க. பூண்டு, இஞ்சி, அது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா, ஒரு கரண்டி மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 கரண்டி மல்லித்தூள், சாம்பார் பொடி ஒரு 1.5 கரண்டி, மிளகு ஒரு 1/2 கரண்டி, தக்காளி. இது மசாலையை சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க, மிளகு பொடி சேர்த்துருக்காங்க, மல்லித்தூள் சேர்த்துருக்காங்க, குழம்பு மசாலா சேர்த்துருக்காங்க. கிண்டி இருக்காங்க. முழு தக்காளியும் போட்டிருக்காங்க. அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிருக்காங்க. புளி கரைச்சி வச்சிருக்கு. புளியை சேர்த்துருக்காங்க, புளி தண்ணியை. இது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் தண்ணி சேருங்க, பச்சை மணம் போட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க. ரொம்ப தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க, 1 கிளாஸ் காணு. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துருக்காங்க. 1/2 கரண்டி மிளகுத்தூள், வறுத்து வச்சுருக்க வத்தலையும் சேர்த்துருக்காங்க. நல்ல காரஞ்சரமான வத்த குழம்பு. வத்த குழம்பும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.